பொங்கலுக்கு வழங்கப்படும் 3000 ரூபாய். இதனால் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை கிடையாது என்று அரசு அறிவிப்பு. பொங்கல் பரிசுத் தொகை வழங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு வரும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகின்றது. 2021ஆம் ஆண்டு மே மாதம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் 2022ஆம் ஆண்டு பொங்கலுக்கு அரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவை வழங்கப்பட்டது. இதையடுத்து 2023, 2024 ஆகிய ஆண்டுகளில் மேற்கண்ட பரிசு தொகுப்புடன் 1000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. எந்த ரொக்கமும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்னும் 2 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இதனால் மக்களுக்கு 5000 கொடுக்குமாறு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. இந்த நிலையில் பொங்கலுக்கு ரொக்கம் கொடுக்கப்படுமா இல்லையா என்ற கேள்வி எழுந்தது. அதேபோல் கரும்பு, சர்க்கரை, பச்சரிசி கொள்முதல் செய்ய மட்டும் அரசு 234 கோடியை ஒதுக்கீடு செய்ததால் இந்த ஆண்டும் ரொக்கம் இல்லை என கருதப்பட்டது. ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் தலா 3000 வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதற்கான டோக்கன்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகின்றன. வரும் 8ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த பரிசு தொகுப்புகளை வழங்குவதற்காக வரும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாளுக்கு பதிலாக பிப்ரவரி 7ஆம் தேதி விடுமுறை நாளாக அறிவித்துள்ளது அரசு. எனவே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை கிடையாது. தமிழகத்தில் பொங்கல் திருநாளை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட மாநில அரசு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரொக்கப் பணம் பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு, இலவச வேட்டி சேலையும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கனை நியாய விலை கடை ஊழியர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று வழங்க உள்ளனர். 8ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார். 2026ஆம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு 248 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு வழங்க மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலில் தகவல்கள் வெளியானது. இதனால் ரொக்கப்பணம் வழங்கப்படுமா இல்லையா என்ற விவாதம் மீண்டும் கிளம்பியது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரொக்கப் பணம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதன் மூலம் 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் பயன்பெற உள்ளனர்.